வணக்க மக்களே. தாவேக்கா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் நேற்று பார்த்திங்க அப்படின்னா டெல்லி புறப்பட்டு போனார். ஸோ சிபிஐ சம்மனுக்காக அங்கே 2வது தடவை விசாரணை நடத்துறதுக்காக போயிருந்தார். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அது கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு ஈவினிங் முடிச்சுட்டு வெளியே வந்தார். ஸோ இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா எந்த சம்மனமே இல்லை. ஸோ கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத ப்ரெஸ் ரிப்போர்ட்டுக்கு தாவேக்கா நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னை விமான நிலையத்திலையும் சரி, அவர் புறப்படும் போதும் சரி, அங்கேருந்து சிபிஐ விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வரும்போதும் சரி, அங்கே அவரை பார்க்கறதுக்காக காத்துட்டு இருந்த எல்லா ரசிகர்களுமே பார்த்து கையசைச்சிட்டே போயிட்டு இருந்தார். ஸோ அது இப்போ பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வைரலான ட்ரெண்டும் ஆகிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கூட்டணி கொடுத்து பலமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுட்டு இருக்குது. ஸோ அது ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூவில் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு, ஜனவரி 23 எல்லாமே தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்குது கூட்டணி தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி எப்படி அமைய போகுது, யார் கூட அமைய போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே இருக்குது. ஏன்னா தளபதியுமே அது சஸ்பென்ஸாக இருக்கும், பொங்கலுக்கு அப்புறம் அது தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் பரவலாக இருந்தது. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ஜனவரி 23 அப்புறம் தெரியும் கம்ப்ளீட்டாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ மோஸ்ட்டாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே காங்கிரஸ் தாவேக்காவோட கூட்டணி வைக்குமா வைக்காதா அப்படிங்கிறது தான் பயங்கரமான எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அமமுகவும் ஓபிஎஸ் அணியும் தாவேக்கா கூட இணையும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ அரசியல் காலம் பயங்கரமாகவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. வேறு லெவல் சம்பவம் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் தாவேக்கா. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த சம்மன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தளபதி அவர்கள் மீண்டுமே மக்கள் சந்திப்பு நடத்த போகிறாரு அப்படிங்கிறத உறுதியாக இருக்காங்க. ஸோ மாவட்டந்தோறும் தளபதி விஜய் அவர்கள் போக போகிறாரு அப்படிங்கிற நியூஸுமே வந்துட்டு இருக்குது. ஸோ இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் கில்லி மாதிரி இறங்கி விளையாட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்ப்புகள் எல்லாமே இருந்துகிட்ருக்கு. அந்தளவுக்கு வேறு லெவலில் சம்பவம் பண்ண போகிறாரு. ஸோ கூட்டணி எப்படி அமைய போகுது, யார் கூடலாம் அமைக்க போகிறாங்க, அதே மாதிரி தளபதி மக்கள் சந்திப்பு எப்படி இருக்க போகுது, அரசியலுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது, எல்லாமே வேறு லெவலில் சம்பவம். ஸோ தாவேக்கா சுற்றி தான் தமிழக அரசியல் நடந்துட்டு இருக்குதுங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்லதே நடக்கும், கான்ஃபிடண்டாக இருப்போம், வெற்றி நிச்சயம்.